भगवते रुद्राय विष्णवे मृत्यो मे भागी प्राणानां ग्रन्थि रुद्रो नमो रुद्राय विष्णवे मृत्यु मे भागी। ओम शिवाय नमः। ओम महेश्वराय नमः। ओम शंकराय नमः। ओम सदाशिवाय नमः। ओम सांब शिवाय नमो नमः। हरि ओम। இதுதான் மகாருத்ரம் சொல்வோம். இந்த ருத்ரத்தினுடைய பகுதி தான் நம்ம இப்போ யாகம் பண்ண மிருத்யுஞ்சய யாகம். இந்த மிருத்யுஞ்சய யாகன்றது உங்களுக்கு தெரியும், ஆயுள் நீட்டிப்புக்காக. இது வெறும் ஆயுள் நீட்டிப்பு மட்டும் இல்லை, சகல விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய மந்திரம். இது நம்ம சொல்லும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி, நம்முடைய பிராணன், அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய ஜீவசக்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறா சக்தியில் எந்த விதமான இடையூறுகளோ அல்லது சீர்கேடுகள் இருந்தாலோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியின் மூலமாக இன்றைய தினம் நம்மளுடைய சரீரத்தில் நேர்கோட்டில் நம்மளுடைய எல்லா விதமான தேகத்தில் இருக்கக்கூடிய பாகத்திலும் அது ஊடுருவி நமக்கு கண்ணுக்கு புலப்படாத, முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இந்த கேன்சர் போன்ற கர்மவினை வியாதிகள் கண்ணுக்கு புலப்படாமல் நம்ம சரீரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது இந்த மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு இந்த ஜாம காலத்தில் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தோட இந்த ருத்ர பாராயணத்தை நம்ம காதால் கேட்டாலே போதும், நம்ம சரீரத்தில் பஞ்சபூத சக்திகளால் ஏற்பட்டிருக்கூடிய எந்த விதமான கர்மவினை வியாதிகளாக இருந்தாலும் அது அகலும் என்பதுதான் சிவபுராணத்தின் மூலமாகவும் நம்முடைய முன்னோர்கள் இதிகாசங்கள் மூலமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆக இந்த சிவராத்திரி ஏதோ நாம சிவன் முழுக்க முக்தி பேருக்காக இருக்கிறோம் மாத்திரம் இல்லாமல் வாழ்கின்ற காலத்துல பயம், மரண பயம், சத்ரு பயம், எதிரிகளால் பயம், உடல் நோய்களால் ஏற்படக்கூடிய பயம், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிறந்த பலனை அடைவதற்காகவும் நாம் எதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த பிறவினுடைய பயன் என்ன, நம்முடைய லட்சியம் தான் என்ன, இந்த ஆத்மா எதை செய்வதற்காக மீண்டும் மீண்டும் இப்பிறவி எடுக்கின்றது என்பதையெல்லாம் நம்மை நாமே